ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம டாபிக் என்னான்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் அலாங் வித். ஓகேங்களா? இந்த கான்செப்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கான்செப்ட் டே பை டே கான்வர்சேஷனுக்கு. அதனால் வந்து ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அலாங் வித், அலாங் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? வித் அப்படின்றது வந்து ஒன் ஆஃப் த ப்ரிப்போசிஷன். இது ரெண்டுமே வந்து தனித்தனியாக பார்க்கும்பொழுது தனித்தனியான ப்ரிப்போசிஷன். ஓகேங்களா? இந்த ரெண்டு ப்ரிப்போசிஷனும் ஒன்றாக சேரும் பொழுது அதோட மீனிங் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, கீழே பாருங்கள், இட் இஸ் ஏ ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஓகேங்களா? ரெண்டு ப்ரிப்போஷன் வந்து சேர்ந்து ஒரு மீனிங் தருது அப்படின்னா அது வந்து ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸாக மாறிடும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம இப்போ வந்து அலாங் அப்படின்னா எப்படி மீனிங் வரும்னு பார்த்துடலாம். ஏன்னா அது வந்து ப்ரிப்போஷன். ஓகேங்களா? ஸோ அலாங் அப்படின்றது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பீச் ஓரமாக நடந்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அந்த ஓரமாக அப்படின்றது தான் அலாங். ஓகேங்களா? ஸோ நான் நடந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் வாக்கிங் அலாங் பீச். ஓகேங்களா? ஸோ நான் பீச் ஓரமாக நடந்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். நெக்ஸ்ட் வித்தோட மீனிங் வந்து உடன். இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். நீ என்னுடன் வரையா சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீ என்னுடன் வரைய முடியுமா? அந்த என் உடன் அப்படின்ற இடத்துல வந்து தான் நம்ம வந்து வித் அப்படின்னு யூஸ் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் என் அம்மாவுடன் போய் கொண்டிருக்கிறேன். அது எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் கோயிங் வித் மை மதர். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உடன். அப்போ வித்துனா உடன் வரும். அலாங் அப்படின்னா ஓரமாக, பக்கமாக சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம். இதுதான் வந்து ப்ரிப்போஷனாக வந்து அலாங் தனியாக யூஸ் பண்ணுறப்போ எப்படி மீனிங் வரும், வித்து வந்து எப்படி மீனிங் வரும்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் சேரும் பொழுது எப்படி மீனிங் வரும்னு பார்த்தீங்கன்னா, கீழே குத்துருக்கம் பாருங்கள், கூடவே. ஓகேங்களா? அப்படி இல்லைன்னா சேர்ந்து. ஓகேங்களா? இல்லை சேர்த்து. இந்த மாதிரி மீனிங்கில் வரும். ஓகேங்களா? நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து அலாங் வித். இது ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம தனித்தனியாக பார்க்க போகிறதில்ல. ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு எதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ அது ஒரு ப்ரிப்போஷன் நம்ம சொல்லிட்டோம். அதுக்கு ஒரு மீனிங் இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் வந்து சொன்னேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால் வந்து அதையே நினச்சிருக்க வேணாம். நம்ம இந்த டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு மீனிங் படிக்கிறேன் பாருங்கள். நாம் இதை வைத்து ஒரு வாக்கியம் அமைக்க வேண்டும் என்றால் அலாங் வித்தை ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் போட வேண்டும், அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு முன்னாடி தான் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அலாங் வித் அப்படின்றது வந்து ஒரு ப்ரிப்போஷனல் ஃப்ரேஸ். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே சேர்ந்தது ஒரு ப்ரிப்போஷனாக இருக்கிறப்போ இது ரெண்டுமே வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் போடணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ரிப்போசிஷன் வந்து எப்பவுமே வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து ரெகுலர் வியூவர்ஸ்க்கு தெரியும். நான் இதை வந்து நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நியூவர்ஸ் யாரானா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ப்ரிப்போஷன் வந்து எப்பவுமே வந்து ஒரு நவுனுக்கு முன்னாடியோ இல்லை வந்து ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் முன்னாடியோ வரும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இதுதான் வந்து அதோட மீனிங், ப்ரிப்போஷனோட மீனிங். ஸோ அதுக்கு முன்னாடி பாருங்கள், ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் முன்னாடி வரும்னு சொல்லிட்டோம். ஸோ ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் வந்து நம்ம நானாக இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ மீ, யூ, ஹிம், ஹெர், ஹிட், அஸ், தெம். ஓகேங்களா? ஸோ நம்மக்கிட்ட வந்து மொத்தமே வந்து 7 சப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்குது. ஸோ அதே போல் வந்து 7 ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஜெக்ட் ப்ரோனவுனுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம இந்த ப்ரிப்போஷன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வேறு எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நவுன் அப்படின்னா நான் பார்த்தீங்கன்னா கீழே டெஃபினேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்கள் அனைத்துமே நவுன் ஆகும். ஓகேங்களா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க எல்லா பொருளுமே நவுனு தான். ஓகேங்களா? ஸோ நவுன் அப்படின்றது வந்து தமிழ் மீனிங் பார்த்தீங்கன்னா பெயர்ச்சொல். ஓகேங்களா? பெயர்ச்சொல் அப்படின்றது வந்து பெயர் வைக்கப்பட்டுள்ள எல்லா பொருட்களுமே வந்து பெயர்ச்சொல். ஃபார் எக்ஸாம்பிள், மண், பேப்பர். ஓகேங்களா? ஸோ பஸ், லாரி எல்லாமே வந்து நவுன் தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் வந்து நவுன் அப்படின்னா நான் ஒரு டவுட் வரக்கூடாது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இது வந்து நான் நியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். நம்ம ரெகுலர் வியூவர்ஸ்க்கு வந்து நவுன் அப்படின்னா நான் ஒரு டீப் எக்ஸ்ப்ளனேஷன் தெரியும். ஓகேங்களா? ஸோ நம்ம எல்லா வீடியோஸ்லையுமே வந்து இந்த மாதிரியான மெயின் திங்ஸ் எல்லாம் வந்து நம்ம டச் பண்ணினே இருப்போம். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து மறக்காது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாஸ் வரணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்மளோட ரூட் வேர்டு. ஓகேங்களா? அலாங் வித் அது வரணும். அடுத்தது வந்து இது வந்து ப்ரிப்போஷனாக வந்துச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? ஒரு நவுன் இல்லைனா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ப்ரோனவுன் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ நான் எந்தளவுக்கு ஈஸியாக எடுக்க முடியுமோ, எந்தளவுக்கு உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைக்க முடியுமோ அந்தளவுக்கு நான் எக்ஸாம்பிள் எல்லாம் கொடுத்துருக்கேன். நல்லா க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்களான்னா நம்ம வந்து ஈஸியாக அந்த கான்செப்டை லேர்ன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், அவள் பாடலுடன் சேர்த்து நடனமும் ஆடுகிறாள். ஓகேங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தருக்கு வந்து நீ பாடு அப்படின்னு சொல்கிறோம். அவங்க பாட்டு பாடிக்கினே அவங்க வந்து டான்ஸ் ஆடுறாங்க. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? சேம் அதே இடத்துல தான் நம்ம வந்து இந்த அலாங் வித் யூஸ் பண்ண போகிறோம். அவங்க வந்து பாட்டு பாடிக்கினே வந்து டான்ஸ் ஆடுறாங்க. ஓகேங்களா? கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ நம்ம கொடுக்குற எக்ஸாம்பிள் எல்லாமே வந்து நம்ம நடைமுறையில் பேசுகிற ஒரு எக்ஸாம்பிளாக மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா? அவள்
ஆடுகிறாள் அப்படின்னா ஷீ டான்ஸ். ஏன்னா இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது, அதனால் வந்து வெர்போட எஸ் அல்லது இஎஸ் சேர்க்கணும். ஓகேங்களா. ஷீ டான்ஸ் அலாங் வித் சிங்கிங். ஓகேங்களா. அலாங் வித் அப்படின்றது வந்து நம்மளோட ரூட்டோடு. சிங்கிங் ஏன் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஜெரண்ட். ஓகேங்களா. சிங் அப்படின்றது வந்து ஒரு வெர்ப். ஓகேங்களா. ஸோ அது கூட ஐஎன்ஜி ஆக்ட் பண்ணும்போது அது ஜெரண்ட்டாக மாறும். ஜெரண்ட்டாக மாறிச்சு அப்படின்னா ஸோ அது வந்து நவுனாக ஆக்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இங்கே வந்து நவுன் நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். சி டான்ஸ் அலாங் வித் சிங்கிங். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ரெண்டாவது பாருங்கள். என்னுடைய அம்மா புதிய செல்ஃபோனுடன் சேர்த்து ஒரு சார்ஜர் மற்றும் இயர்ஃபோன் வாங்கினார்கள். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாஸ்ட்டில் சொல்கிறோம். ஸோ என்னுடைய அம்மா வந்து நம்ம வந்து ஒரு அம்மா கூட போகிறோம், ஒரு செல்ஃபோன் வாங்கிறதுக்கு போகிறோம். ஓகேங்களா. ஸோ நான் எங்ககிட்ட வந்து செல்ஃபோன் வாங்கிறது தான் காசு இருக்குது. ஆனால் வந்து எங்கள் அம்மா என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோனோடு சேர்த்து அந்த உடன் சேர்த்து அப்படின்னு நம்ம போடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ வித்துனா உடன், அலாங் அப்படின்னா சேர்த்து. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது ரெண்டுமே வந்து சேரும்பொழுது இப்படி தான் மீனிங் வரும். ஓகேங்களா. வித் அப்படின்றது வந்து உடன், அலாங் அப்படின்னா சேர்த்து. ஓகேங்களா. ஸோ எங்கள் அம்மா வந்து செல்ஃபோனுடன் சேர்த்து சார்ஜர் மற்றும் இயர்ஃபோன் வாங்கினார்கள். எப்படி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மை மதர் பாட் ஏ நியூ மொபைல். ஓகேங்களா. எங்கள் அம்மா வந்து ஒரு புதிய செல்ஃபோன் வாங்கினாங்க. அலாங் வித் அப்படின்னா அதனுடன் சேர்த்து, எதனுடன் சேர்த்து ஒரு சார்ஜர் மற்றும் இயர்ஃபோன். ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். மை மதர் பாட் ஏ நியூ மொபைல் அலாங் வித் ஏ சார்ஜர் அண்ட் இயர்ஃபோன். ஓகேங்களா. சார்ஜர் மற்றும் இயர்ஃபோனுடன் சேர்த்து எங்கள் அம்மா வந்து ஒரு புதிய செல்ஃபோன் வாங்கினார்கள். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். ஸோ மூணாவது பார்க்கலாம். நாளைக்கு நான் என் நண்பர்களுடன் சேர்ந்து கோவிலுக்கு போவேன். ஓகேங்களா. ஸோ அந்த உடன் சேர்ந்து அப்படின்னு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. வெறும் உடன் போட்டோம்னா நம்ம வித்து மட்டும் போட்டால் போதும். ஓகேங்களா. ஸோ என் நண்பர்களுடன் சேர்ந்து அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த அலாங் வித் போடணும். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, உங்கள் மைண்டில் வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உடன் சேர்ந்து அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாமே வந்து இந்த அலாங் வித் நம்ம யோசிக்காமல் போட்டுடணும். ஓகேங்களா. நாளைக்குன்றப்பே அது வந்து ஃப்யூச்சரை சொல்லுது. நாளைக்கு நான் என் நண்பர்களுடன் கோவிலுக்கு போவேன். ஓகேங்களா. ஸோ நம்ம மெயின் கிளாஸ் நான் பார்த்தீங்கன்னா வந்து அதில் வந்து மெயின் கிளாஸ்னாவே ஒரு சப்ஜெக்ட் இருக்கணும், ஒரு வெர்ப் இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அதை தான் வந்து மெயின் கிளாஸ்னு சொல்லுவோம். ஸோ இது நம்ம ரெகுலர் வியூஸ்க்கு தெரியும், நான் நியூ வியூஸ்க்காக சொல்கிறேன். ஓகேங்க. மெயின் கிளாஸில் வந்து நம்ம என்ன போடணும்னு பார்த்தீங்கன்னா எது கம்ப்ளீட் சென்டென்ஸ் பார்க்கணும். ஐ வில் கோ டு த டெம்பிள் அலாங் வித் மை ஃப்ரெண்ட் டுமாரோ. ஓகேங்களா. ஐ வில் கோ டு த டெம்பிள் டுமாரோ அலாங் வித் மை ஃப்ரெண்ட்ஸ் டுமாரோ. ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ நாலாவது பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். நான் என் மனைவி மற்றும் பிள்ளைகளுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெளியில் ரூம் எடுத்து வேலை பார்ப்போம். அந்த இடத்துல வந்து நம்மளோட கொலீக்ஸ் எல்லாம் நம்மளை கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ நீ வந்து ஃபேமிலியோடு இருக்கியா இல்லை வந்து தனியாக ஸ்டே பண்ணுறியா. ஓகேங்களா. கம்பல்சரி இந்த கொஷின் வந்து நம்ம எல்லாருமே கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து என் ஒய்ஃப் மற்றும் என்னுடைய குழந்தைங்களோட தான் நான் தங்கியிருக்கேன். ஓகேங்களா. நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சேம் அந்த இடத்துல தான் நம்ம இந்த எக்ஸாம்பிள் வச்சு பேச போகிறோம். உடன் சேர்ந்து. ஓகேங்களா. அதை மறக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எதுக்கு ரொம்ப நேச்சுரலான எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. ஸோ அதுக்காக மட்டும்தான். நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் லிவிங். ஓகேங்களா. யாருடன் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அலாங் வித் மை ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். ஓகேங்களா. ஸோ நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மை ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். ஓகேங்களா. ஸோ என்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகளுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ அஞ்சாவது பாருங்கள். என்னுடைய அம்மா என்னுடைய தங்கச்சியுடன் சேர்ந்து மருத்துவமனைக்கு போயிருக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ அது போயிருக்கிறார்கள் அப்படின்னாவே வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஓகேங்களா. ஸோ இது வந்து நியூஸ்க்காக சொல்கிறேன். மை மதர் ஹேஸ் கான் டு ஹாஸ்பிட்டல். ஓகேங்களா. ஸோ மை மதர் ஹேஸ் கான் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா என்னுடைய அம்மா போயிருக்கிறார்கள் மருத்துவமனைக்கு. ஓகேங்களா. ஸோ மை மதர் ஹேஸ் கான் அப்படின்னு போட்டோம்னா என்னுடைய அம்மா போயிருக்கிறார்கள் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்றப்போ ஹாஸ்பிட்டலுக்கு எங்கள் அம்மா போயிருக்கிறார்கள். ஓகேங்களா. ஸோ தனித்தனியாக பார்த்தோன்னா மீனிங் நம்மளுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா. அலாங் வித் மை சிஸ்டர். ஓகேங்களா. ஸோ என்னுடைய தங்கச்சியுடன் சேர்ந்து. ஓகேங்களா. அலாங் வித் மை சிஸ்டர் அப்படின்றப்போ என் தங்கச்சியுடன் சேர்ந்து என்னுடைய அம்மா மருத்துவமனைக்கு போயிருக்கிறார்கள். ஓகேங்களா. கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ நான் எதுக்கு ஸ்லைட் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனால் அண்டர்ஸ்டாண்டிங்காக மட்டும்தான். ஓகேங்களா. ஸோ மற்றபடி வேறு வந்து எந்த ஒரு இன்டென்ஷனும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆறாவது பாருங்கள். என்னுடைய அப்பா அவரது நண்பர்களுடன் சேர்ந்து நாளைக்கு சென்னைக்கு போக உள்ளார். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு என்ன பிளான் அப்படின்னா ஸோ எங்கள் அப்பா வந்து அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நாளைக்கு வந்து சென்னைக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னார். சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த சினாரியோவை தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ மை ஃபாதர் வில் கோ டு த சென்னை. ஓகேங்களா. ஸோ மை ஃபாதர் வில் கோ டு த சென்னை அப்படின்றப்போ
என்னுடைய அப்பா வந்து நாளைக்கு வந்து சென்னைக்கு போவார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அலாங் வித் இஸ் ஃப்ரெண்ட், அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து நாளைக்கு. ஓகேங்களா. ஸோ மை ஃபாதர் வில் கோ டு த சென்னை அப்படின்றது வந்து ஒரு மெயின் கிளாஸ். அலாங் வித் நம்மளோட ரூட் வேர்டு இஸ் ஃப்ரெண்ட். ஓகேங்களா. இஸ் அப்படின்றது வந்து பொசசிவ் ப்ரோனவுன். ஓகேங்களா. பொசசிவ் ப்ரோனவுன், அதனால் வந்து நம்ம வந்து அங்கேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மற்றபடி எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். இஸ் அப்படின்னு வந்து பொசசிவ், அதாவது வந்து நம்மளோட உடைமைகளை சொல்கிற இடத்துல வந்து நம்ம இந்த பொசசிவ் ப்ரோனவுன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஹிஸ் ஃப்ரெண்ட் அப்படின்றது வந்து அவருடைய நண்பர்களுடன் சேர்ந்து. ஓகேங்களா. கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா பாருங்கள். 7வது பாருங்கள், அவளுடைய குழந்தை சாப்பாட்டுடன் சேர்த்து தண்ணீரும் குடிக்கிறது. சொல்லும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். அவளுடைய குழந்தை அப்படின்றப்போ ஹெர். ஓகேங்களா. ஹேர் சைல்டு அப்படின்னு போட்டோம்னாலே அவருடைய குழந்தை, அவளுடைய குழந்தை ட்ரிங்க்ஸ். ஏன்னா இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஏன்னா அவளுடைய குழந்தை வந்து சாப்பாடுடன் சேர்த்து தண்ணீரும் குடிக்கிறது. எது குடிக்கிறதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா. ஸோ இதில் எது வந்து மெயின் கிளாஸ்ன்னு நம்ம ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். அவளுடைய குழந்தை தண்ணீர் குடிக்கிறது. ஹெர் சைல்டு ட்ரிங்க் வாட்டர். ஓகேங்களா. அலாங் வித் ஃபுட், சாப்பாடுடன் சேர்த்து, எதுனுடன் சேர்த்துன்னு வருதோ அதை தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு. ஓகேங்களா. ப்ரிப்போஷனுக்கு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். மற்றபடி எந்த ஒரு டவுட்டும் வேணாம். கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடலாம். ஹெர் சைல்டு ட்ரிங்க் வாட்டர் அலாங் வித் ஃபுட். ஓகேங்களா. ஸோ அவளுடைய குழந்தை சாப்பாடுடன் சேர்த்து தண்ணீரும் குடிக்கிறது. 8வது பாருங்கள், என்னுடைய குழந்தை வாழைப்பழத்துடன் சேர்த்து ஆப்பிள் சாப்பிட்டது. சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குழந்தைக்கு வந்து எதனா வயிற்று வலி வந்திருக்கலாம். ஸோ அப்போ கேட்பாங்கன்னா சாப்பிச்சு எதனா பார்த்தியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நம்ம என்ன சொல்லுவோம், ஸோ என் குழந்தை வந்து வாழைப்பழத்துடன் ஸோ ஆப்பிளும் சேர்ந்து தான் சாப்பிட்ச்சு, ரெண்டுமே சாப்பிட்ச்சு. ஸோ வாழைப்பழத்துடன் ஆப்பிளும் சேர்ந்து சாப்பிட்ச்சு. ஆனால் எப்படி வந்து வயிற்று வலி வந்ததுன்னு தெரியல. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை நம்ம எப்படி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மை சைல்டு, ஏன்னா என்னோடய குழந்தை தான் சாப்பிட்டது. அப்போ மை சைல்டு ஏட் ஆப்பிள். ஓகேங்களா. ஸோ என்னோடய குழந்தை வந்து ஆப்பிள் சாப்பிட்டது. அலாங் வித் பனானா. ஓகேங்களா. அலாங் வித் பனானா அப்படின்றது வந்து அந்த பனானாவுடன் சேர்த்து ஆப்பிளை வந்து சாப்பிட்டது என் குழந்தை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். கான்செப்ட் புரியுதா பாருங்கள். ஸோ நம்ம எந்த சைடு பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து இந்த கான்செப்ட் வந்து எக்ஸாம்பிள் வந்து புரிகிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரியான எக்ஸாம்பிள் நம்ம படிக்கும்பொழுது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். மை சைல்டு ஏட்ன்றது வந்து ஈட்டோட பாஸ்ட் டென்ஸ். ஓகேங்களா. ஸோ ஏன்னா நம்ம வந்து இது வந்து பாஸ்ட்டில் தான் கொடுத்துருக்கோம் எக்ஸாம்பிள், அதனால் வந்து பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். 9வது பாருங்கள், நான் என் குழந்தைகளுடன் சேர்ந்து தூங்கி கொண்டு இருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து கம்பெனிலேருந்து வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக பத்துன்னு இருப்போம். ஸோ அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் யாரானா ஃபோன் பண்ணுவாங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ நான் வந்து என் பசங்களோட பத்துன்னு இருக்கேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். சேம் அந்த சினாரியோவை தான் நம்ம வந்து எப்படி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஐ ஆம் ஸ்லீப்பிங். ஓகேங்களா. ஸோ ஐ ஆம் ஸ்லீப்பிங் அப்படின்றது வந்து நான் தூங்கி கொண்டிருக்கிறேன். ஓகேங்களா. ஸோ நான் தூங்கி கொண்டிருக்கிறேன், நான் படுத்து கொண்டிருக்கிறேன், எல்லாமே வந்து நம்ம ஓப்பனாக சொல்ல மாட்டோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் வந்து தூங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஸ்லீப்பிங். ஓகேங்களா. நான் படுத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் லேயிங். ஓகேங்களா. ஸோ LAYING. ஓகேங்களா. ஐ ஆம் லேயிங் அப்படின்னா நான் படுத்து கொண்டிருக்கிறேன். நான் தூங்கி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஸ்லீப்பிங். ஓகேங்களா. ஐ ஆம் ஸ்லீப்பிங் அலாங் வித் மை சில்ட்ரன். ஓகேங்களா. என் குழந்தைகளுடன் அப்படின்றப்போ நான் வந்து அங்கே வந்து ப்ளூரல், சைல்டோட ப்ளூரல் பார்த்திங்கன்னா சில்ட்ரன். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் அப்படின்னு நம்ம ஆட் பண்ணக்கூடாது, எல்லாம் போடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. சில்ட்ரன் அப்படின்னாலே ப்ளூரல். ஓகேங்களா. ஸோ இது ஒன் ஆஃப் த நியூ லேர்னிங். 10வது பாருங்கள், என்னுடைய அப்பா பிரியாணியுடன் சேர்த்து பரோட்டா சாப்பிட்டு கொண்டிருந்தார். நான் வந்து பாஸ்ட்டில் சொல்கிறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அப்பா வந்து பிரியாணியுடன் சேர்த்து பரோட்டா சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எப்படி நம்ம சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அப்பா சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஓகேங்களா. ஸோ என்னுடைய அப்பா சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்படின்னா மை ஃபாதர் வாஸ் ஈட்டிங். ஓகேங்களா. ஸோ இது நம்மளுக்கு தெரிஞ்ச நார்மல் சென்டென்ஸ். எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்படின்னா மை ஃபாதர் வாஸ் ஈட்டிங். எங்கள் அப்பா வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். எதை சாப்பிட்டு கொண்டிருந்தார்? பரோட்டா. ஓகேங்களா. ஸோ எங்கள் அப்பா வந்து பரோட்டா சாப்பிட்டு கொண்டிருந்தார் அப்படின்னா மை ஃபாதர் வாஸ் ஈட்டிங் பரோட்டா அலாங் வித் பிரியாணி. ஓகேங்களா. ஸோ பிரியாணியுடன் சேர்த்து எங்கள் அப்பா வந்து பரோட்டா சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி ஸ்லைட் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து யோசித்து நான் வந்து எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. ஸோ இதில் எதனா டவுட் இருந்தானா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து ஸோ அப்படியே என்ன சொல்லுவாங்க, அந்த லட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, சேம் அந்த மாதிரியான தான் எக்ஸாம்பிளெல்லாம் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து ஹோம்ஒர்க் பார்த்துடலாம். ஹோம்ஒர்க் பாருங்கள். என்னுடைய ஆசிரியர்
ஆங்கில பாடத்துடன் சேர்த்து கணக்கு பாடத்தை கற்பித்தார். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டீச்சர் வந்து ஆங்கில பாடத்துடன் சேர்த்து கணக்கு பாடத்தை கற்பித்தார். இதை வந்து எப்படி ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ நான் உங்களுக்கு வந்து ரீப்ளே பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு மெயின் கிளாஸ் எது நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஆசிரியர் கற்பித்தார். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு இது தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் எதை கற்பித்தார் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ரூட் ஓடிக்கிட்டே போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்செப்ட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். நீங்கள் வந்து ஹோம்ஒர்க் வந்து ஈஸியாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நியூஸ் யாரான பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம வந்து டே பை டே கான்வர்சேஷனுக்கு சூட்டபுளான எக்ஸாம்பிள் தான் கொடுக்குறோம். அந்த மாதிரி கான்செப்ட் தான் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ இது உங்களோட லாங்குவேஜை வந்து இம்ப்ரூவ் பண்ணதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரதுக்கு ஆசைப்பட்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டார், சார் நம்ம வந்து எல்லா கான்செப்ட்டும் நம்ம ஒவ்வொரு நாளைக்கு புது கான்செப்டாக நம்ம படிக்கிறோம். ஸோ எல்லாமே நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். சிம்பிளாக கேட்டார், கமெண்ட்டில் தான் கேட்டார். ஸோ இதுவெல்லாமே நம்ம வந்து அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து 3-4 வருஷமாக வந்து இந்த யூடியூப்லேயே தான் நான் ரீட் பண்ணி நான் என்னுடைய லாங்குவேஜை வந்து நான் டெவலப் பண்ணிக்கினேன். ஆனால் அதுவெல்லாமே வந்து என்னால் மைண்டில் வச்சுக்க முடியுமா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். ஓகேங்களா, ஸோ இது வந்து எல்லாருக்குமே இருக்கலாம் அந்த டவுட்டு. ஸோ ஆஸ் எ டீச்சராக வந்து நான் சொல்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்தே படிச்சுட்டு வந்திருப்போம். ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 10வது 12வது வரைக்குமே வந்து நம்ம வந்து திருக்குறள் படிச்சிருப்போம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் வந்து தமிழ்லேயே சொல்கிறேன், திருக்குறள் படிச்சிருப்போம். அந்த திருக்குறள் வந்து நம்ம இப்போ கேட்டாலும் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் நம்ம இப்போ திருக்குறள் படிக்கிறோமா அப்படின்னு கேட்டால் நம்ம படிக்கலை. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து படித்து முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயிட்டோம். இப்போது நம்ம திருக்குறள் படிச்சுன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம படிக்கலை. ஆனால் நம்ம படித்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம கேட்டோம்னா அட்லீஸ்ட் வந்து நம்ம எல்லாம் திருக்குறளும் சொல்லாக்காட்டியும் ஒரு திருக்குறளாவது அட்லீஸ்ட் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அது எப்படி நம்மளால் சொல்ல முடியுது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், எப்படி புரியணும் அப்படின்னா, ஸோ நம்ம அதுக்கு அடுத்தது வந்து நம்மளோட லேர்னிங்கை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலை. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மலாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கோம். தமிழில் எங்கே பார்த்தாலுமே வந்து ஒரு கடை நேமாக இருக்கட்டும், ஒரு போஸ்டராக இருக்கட்டும், எந்த ஒரு நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், ஸோ எல்லாமே வந்து நம்ம தமிழில் தான் பார்க்குறோம். ஓகேங்களா, ஸோ அது வந்து ஒன் ஆஃப் த லேர்னிங். இந்த மாதிரி நம்ம லேர்ன் பண்ணுறதுனால நம்ம முதல்ல நம்ம என்ன படித்தோமோ ஸோ அது இன்றைக்கும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்குது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஃபார் எக்ஸாம்பிள் அவர்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அவர் ஸ்டார்டிங்கில் ஒரு இங்கிலீஷில் வந்து ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்துருப்பாரு. ஸோ இப்போ அவரால் அதை சொல்ல முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகேங்களா, ஸோ அதுதான் வந்து படிப்போட முக்கியத்துவமே. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம எப்படி தமிழை இன்னமும் எங்கே பார்த்தாலும் படிக்கிறோமோ, ஸோ அதேமாரி வந்து அவர் வந்து 5 வருஷமாக யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துன்னு தான் இருக்கார். அப்போ அவரால் வந்து அவர் மைண்ட் வந்து இங்கிலீஷ்க்கு வந்து அடாப்ட் ஆகிடுச்சு. ஸோ அதே தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்மளால் வந்து இவ்வளோ டாபிக் நம்மளால் படிக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. நீங்கள் வந்து உங்களோட லாங்குவேஜ் நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், அது எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் படிப்பு வந்து எங்கே படித்தாலுமே வந்து அது வீணாகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ பெற்றோர்கள் யாரானா பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு வந்து தயவுசெய்து வந்து மோட்டிவேஷன் கொடுங்க. ஓகேங்களா, ஸோ எவ்ரிடே வந்து நீங்கள் வந்து மோட்டிவேஷன் பண்ணால் மட்டும்தான் அவங்க வந்து படிக்கணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகேங்களா, ஸோ நான் இந்த மாதிரியான ஸ்பீச்செல்லாம் எதுக்கு என் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு நீங்கள் அதோடு போகாமல் ஸோ இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் எல்லாம் நீங்கள் கேட்கும்பொழுது தான் உங்களுக்கு படிக்கணும்னு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.